இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் யோவான் 14வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் அப்படிங்கிற வார்த்தைகள் நம்முடைய எல்லாருடைய ஜெபங்கள்லையும் தவறாமல் இடம்பெறுது. இந்த வார்த்தைகளை நாம் உணர்ந்து பேசுகிறோமா? தேவனுடைய சகல அம்சங்களும் இயேசுவின் நாமத்தில் தான் இருக்குது. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஜெபிக்கும்போது இயேசு எப்படியெல்லாம் இருக்கிறாரோ அந்த தகுதியின் அடிப்படையில் உங்கள் விண்ணப்பங்களை உங்கள் பிதாவாகிய தேவனிடம் நீங்கள் சமர்ப்பிக்கிறீங்க. அந்த விண்ணப்பங்கள் நிச்சயமாக நிறைவேறும். காரணம், அது உங்கள் தகுதியின் அடிப்படையில் இல்லை, அவருடைய இயேசு கிறிஸ்துவின் தகுதியின் அடிப்படையில் நிறைவேற்றப்படுகிறது. மற்ற எல்லா நாமங்களை காட்டிலும் மேலான மேன்மையான அதிகாரம் பொருந்திய இயேசுவின் நாமத்தில் பெரிய வல்லமை இருக்குது. பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் அதைத்தான் ஆவியானவர் நமக்காக எழுதியிருக்கிறாரு. தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி அவருடைய நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்திருக்கிறாரு. இயேசுவின் நாமத்தினுடைய வல்லமை குறித்து தேவனுடைய வார்த்தையாகிய வேதாகமத்தில் நிறைய எழுதப்பட்டிருந்தாலும் பெரும்பாலான விசுவாசிகள் அதை இன்னும் புரிந்து கொண்டிருக்கல. அதுதான் உண்மை. அவங்க தங்களுடைய ஜெபத்தை ஆரம்பித்து இயேசுவின் நாமத்தில் முடிக்கிறார்கள். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுமா? ஜெபிச்சு முடிச்சிட்டேன், ஆனால் தேவன் என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைப்பதற்கான உத்தரவாதமே இயேசுவின் நாமங்கிறத அவங்க மறந்துடுறாங்க. இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டால் கூட தேவன் தர வல்லவராக இருக்கிறாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியலை. இயேசுவின் நாமம், அந்த நாமத்துக்கு எவ்வளவு அதிகாரமும் வல்லமையும் இருக்குதுங்கிறத வேதாகமத்தில் ஆழமாக ஆராய்ஞ்சு பாருங்கள். பிறகு ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் போதும் அந்த வல்லமையை பயன்படுத்துங்க. தேவன் பதில் தருவாரோ அப்படிங்கிற சந்தேகத்தில் ஜெபத்தை முடிக்காதீங்க. நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும்போது ஒவ்வொன்றுக்கும் நிச்சயமாக பதிலளிப்பார் அப்படிங்கிறத எதிர்பாருங்க. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனங்களுக்கு நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி. இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் 100 மடங்கு பலன் தரணும்ப்பா. அமேன். உம்முடைய நாமத்தின் மகிமை இந்த பிள்ளைகளுடைய கண்களுக்கு அப்பா நன்றாக புலப்படணும்ப்பா. அமேன். என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற இந்த பிள்ளைகளுடைய சூழ்நிலை நீங்கள் தெரியும்ப்பா. அமேன். எல்லாருடைய கஷ்டங்கள்லேருந்து அந்த பிள்ளைகளை விடுவித்து ஒரு விடுதலை அப்பா நீங்கள் இன்றைக்கு கொடுங்க ஏசப்பா. அமேன். அப்பா, உம்மால் விடுவிக்க முடியாத எந்த கட்டுகளும் இந்த உலகத்தில் இல்லை ஏசப்பா. நன்றி அப்பா. உங்கள் நாமத்தில் நாங்கள் என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கட்டுகளையும் இப்பொழுது உடைக்கிறோம் ஏசப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கட்டுகளும் இப்பொழுது உடைக்கப்படுவதாகப்பா. அமேன். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. எல்லாருடைய பிரச்சனைகள்லேருந்தும் இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை நீங்கள் இன்றைக்கு கொடுங்கப்பா. அமேன். எங்களுடைய ஜெபங்களுக்கு உத்தரவாதமாக இயேசுவின் நாமத்தை தந்திருக்கிறீங்க ஏசப்பா. உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தை குறித்த வெளிப்பாடுகளை எங்களுக்கு தாங்கப்பா. அந்த உணர்வுடன் நாங்கள் ஜெபிக்கும்படி எங்களுக்கு கிருபை தாங்க. ஜெபத்தில் அதிக கனிகளை கொடுக்குற நபராக எங்களை மாற்றுங்கப்பா. அமேன். என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கக்கூடிய வல்லமையை புரிஞ்சு கொள்ளுங்க. அமேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும்னு வெறும் வாயில் சொல்லாமல் நீங்கள் என்னெல்லாம் ஜெபிச்சிங்களோ அது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் தகுதியோடு நீங்கள் பிதா கிட்ட கேட்கும்போது தன்னுடைய குமாரனுடைய நீதியை பார்த்து உங்களுக்கு அந்த நன்மையை பிதாவானவர் செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய ஜெபத்துக்கான பதில்
பிதா உங்களுக்கு அனுப்பிடுவார். உங்களுடைய ஒரு ஜெபம் கூட வீணாக போகிறதில்ல. ஆமென். நீங்கள் காத்திருந்த காலத்துக்கு ஒப்பாக நன்மையை அவர் 2 மடங்கு உங்களுக்கு செய்ய போகிறாரு. இத்தனை நாட்கள் தேவன் எனக்கு இதுக்கு பதில் தரலன்னு நினச்சி நீங்கள் எந்த ஜெபத்தெல்லாம் இப்பொழுது யோசிக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உணர்ந்து இப்பொழுது பிதா கிட்ட ஏறெடுங்க. ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது அவருடைய நீதியை நீங்கள் உங்களுடைய தகுதியாக மாற்றுறீங்க. ஆமென். உங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நீதி உங்கள் மேலே வரும்போது நீங்கள் அந்த தகுதியோடு பிதா கிட்ட கேட்கும்போது நிச்சயமாக அத்தனை நன்மைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு எதெல்லாம் தாமதமாச்சுதோ, நீங்கள் எதெல்லாம் இழந்து போனீங்களோ அதெல்லாம் சரியான நேரத்தில் பல மடங்காக தேவன் திரும்ப தரப்போகிறாரு. இது தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. ஆமென். என் மூலமாக அவர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. அது சுகமாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தால் கூட தேவன் உங்களுக்கு பல மடங்காக திரும்ப தருகிறாரு. ஆமென். நன்றி அப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு அப்பா உம்முடைய நாமத்தின் வல்லமையை நீங்கள் வெளிப்படுத்துங்க ஏசப்பா. ஆமென். இப்பொழுது நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபம் உங்கள் நாமத்தில் கேட்குறோம் ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்களுடைய பிரச்சனைகளை அப்பா தீர்க்கும்படி உம்முடைய நாமத்தில் இப்பொழுது நாங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆமென். உம்முடைய நாமத்தின் வல்லமை இந்த பிள்ளைகளுக்கு இப்பொழுது தெரியப்படுத்தட்டுமாப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய இரத்தத்தால் கழுவி இருக்கிறீங்க ஏசப்பா. அத்தனை பாவங்களையும் நீக்கி இந்த பிள்ளைகளை அப்பா பிதா அண்டையில் சேர தகுதியாக்கி இருக்கிறீங்க ஏசப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிசாசின் பொய்களை நம்பாதபடிக்கு இந்த பிள்ளைகளின் காதுகளை அப்பா உங்கள் பக்கம் திருப்புங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகளுடைய கண்கள் வீணானதை பார்க்காதபடிக்கு உங்களை நோக்கி ஏறெடுக்க வைங்க ஏசப்பா. ஆமென். உம்முடைய நாமம் அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா. அதனுடைய வல்லமை இதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு இப்பொழுது தெரியப்படுத்தட்டும்ப்பா. நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் சாட்சியாக எழுப்ப போகிறீங்க ஏசப்பா. இன்றைய ஜெபத்துக்கு அப்புறம் அப்பா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சாட்சியை அப்பா நீங்கள் இப்பொழுதே கட்டளை இடுகிறமைக்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆமென். இதே சந்தோஷத்தோடு, இதே தைரியத்தோடு, இதே அன்போடு அப்பா உங்கள் நாமத்தில் இதே நம்பிக்கையோடு இந்த பிள்ளைகள் இப்பொழுது நல்லா தூங்கட்டும் ஏசப்பா. ஆமென். உங்கள் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செவினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாக்கட்டும்ப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உங்களுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.